ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் யுவர்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய தினம் தமிழகத்தை உலுக்கிய அரசு பள்ளி மாணவனுடைய மர்மமான முறையிலான நடந்தக்கூடிய ஒரு படுகொலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொலை எங்கே நடந்தது என்ன அப்படின்றத நம்ம விரிவாக போய் பார்க்கலாம். இந்த கொலை சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிபுரம் என்கின்ற பகுதியில ஒரு அரசு பள்ளியில தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயம். இதே போலதான் கள்ளக்குறிச்சிலையும் ஒரு பள்ளியில ஒரு மாணவியினுடைய படுகொலை நடந்தது. அதுக்கப்புறம் இந்த படுகொலை. இதை நம்ம எப்படி கடந்து செல்ல போறோம் அப்படின்றத தமிழக அரசும் இங்க இருக்கக்கூடிய மக்களும் தான் சொல்லணும். ஓகே, இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னா, அரசு பள்ளி, அதாவது ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவானந்த சாலை அப்படிங்கிற ஒரு பள்ளியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த மாணவருடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா கவின்ராஜ். இந்த கவின்ராஜ் அந்த பள்ளியில 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. இந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த மாணவன் சக மாணவன், அதாவது அந்த பள்ளியிலேயே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டிருக்கு. அந்த கோஷ்டி மோதல் என்ன பண்றாங்க அப்படின்னா, பரத் என்கின்ற மாணவனுக்கும் கவின் என்கின்ற மாணவன், இரு மாணவனுக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கு. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, கரெக்டா ஸ்கூல்ல எப்பயும் வழக்கம் போல ஸ்கூல் போற மாதிரி போயிருக்காரு. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் போயிருக்காரு. அவங்க பேரண்ட் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் ஸ்கூல் போறாரு. அங்க போயிட்டு இன்டர்வல் டைம், அதாவது பிரேக் டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 2 மாணவர்களும் அடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? இந்த பிரேக் டைம் போயிடுறாங்க. இந்த 2 மாணவர்களும் அடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த பரத்துங்கிற மாணவர் இவங்க 2 பேரும், இன்னொரு விஷயம் நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த 2 பேருமே பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கழிவறை, பயன்பாட்டிலே இல்லாத ஒரு கழிவறையில 2 பேரும் வா நீயா நானான்னு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 மாணவர்களும் போய் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கவின் என்கின்ற உயிரிழந்திருக்காரு இல்லையா, அந்த கவின் மாணவனை பரத்துங்கிற மாணவன் பயங்கரமான முறையில் தாக்கியிருக்காரு. தாக்குனதுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த இடத்துலயே கவின் நிலைகுலை தடுமாறி கீழே விழுந்ததுல மயக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பரத் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு. போனதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே எங்கடா அந்த பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பையன் மயக்கடைஞ்சிருக்காரு. மயக்கடைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. இவங்க எல்லாமே பண்றாங்க. ஆசிரியர்கள் எல்லாருமே பயந்துட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல, இந்த மாணவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியாதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெற்றோர்கள் கூட இவங்க தகவல் தெரிவிக்காம என்ன பண்ணாங்க, உடனடியா அந்த ஆசிரியர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, அந்த கவின்கிற பையனை தன்னுடைய வாகனங்களை பயன்படுத்தி கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போய் அங்க போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. காமிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடனடியா அந்த கவின்ற மாணவன் உயிர் இழந்துட்டாரு, இவர் ஏற்கனவே உயிர் இழந்துட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்றான்னு தெரியாம, ஆசிரியர்களுக்கு தெரியாம உடனடியாக அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஆசிரியர் ஏன் காலதாமதம் பண்ணினாங்க அப்படின்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஒண்ணு, அங்க விழுந்தாப்பயே ஸ்கூல்லயே அவங்க தெரியப்படுத்தி இருந்திருக்கலாம், இந்த மாணவன் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாணவனை ஆசிரியர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பெற்றோர் மறுபடியும் மருத்துவமனையில இருந்து இந்த மாதிரி தகவல் தெரிவிக்கிறாங்க. அங்கிருந்து பெற்றோர்கள் எல்லாமே போறாங்க. போயிட்டு அவங்க அம்மா போய் பாக்குறாங்க. அவங்க அம்மா பார்க்கும் போது என்ன பண்றாங்கன்னா, அந்த மாணவனுடைய சீருடையில தான் இருக்காரு, அதாவது பள்ளி சீருடையில தான் இருக்காரு. இருந்ததுக்கு அப்புறம் அந்த மாணவனுடைய கையில காலில் இது எல்லாமே ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க மாணவன் கீழே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்ததான் சொல்றாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இவங்க ஒரு சந்தேகம் ஏற்படுது. எப்படி பையனுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, ரத்த வெள்ளமா இருக்கு, காயமா இருக்கு, எப்படி இவரு இந்த மாதிரி ஆகிறான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இருந்து அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே அந்த மருத்துவமனையில கூடுறாங்க. கூடும்போது அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுது. எப்பயுமே வழக்கம் போல தெரியலைங்களா, இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னாவே நார்மல் இதுனா அந்த அளவுக்கு கிரௌட் இருக்காது அந்த மாதிரி. ஏன்னா இது ஒரு மர்மமான முறையில இருக்கிறனால அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே கூடுறதுனால அங்க ஒரு பதட்ட சூழ்நிலை ஏற்பட்டு காவல்துறை எல்லாமே அங்க குவிக்கப்படுறாங்க. குவிக்கப்பட்டு 2 தரப்புலையும் வாக்குவாதம் ஏற்படுது. வாக்குவாதம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க பெற்றோர் சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய பையனுடைய இறப்புல எனக்கு மர்மம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடல்கூறு ஆய்வுக்காக அந்த ராசிபுரம் மருத்துவமனையிலேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பட் ஆனா இங்க இருந்தாங்க அப்படின்னா
இருக்க கிரௌட் சேர அங்கே பிரச்சனைகள் அதிகமாகும்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து சிறப்பாக வந்து கையாண்டு அந்த உடலை வந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அதாவது நாமக்கல் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு அங்க வந்து உடல் கூராய்வு பண்றாங்க. உடல் கூராய்வு பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுடைய கோரிக்கை எல்லாமே கேட்டு என்ன பண்றாங்கன்னா, சிறப்பாக செயல்படக்கூடிய நாமக்கல் மாவட்ட காவல்துறை வந்து என்ன பண்றாங்கன்னா, சிறப்பா இந்த வழக்குல வந்து கையாண்டு இருக்காங்க. இதுல வந்து உடனடியாக அந்த மாணவனை வந்து இவங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த மாணவன் எல்லாமே விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, இது எப்படி நடந்தது, மயக்கடைஞ்சாரா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உடனே இங்க இருக்கக்கூடிய நம்ம ராசிபுரம் டிஎஸ்பி வந்து என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா சக மாணவர்களையும் டீச்சர்ஸ் எல்லாமே விசாரிக்கும் போது இது வந்து ஒரு கொலை தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பண்றாங்க. உறுதி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வித்தின் ஒரு 1/2 hourல அந்த பையனை வந்து கைது பண்ணிடுறாங்க. பரத்ங்கிற பையனை வந்து கைது பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க. அதாவது 2 பேருமே மைனர்கள் தான். மைனரா இருக்கும்போது வந்து அவங்க உடைய சட்டப்படி அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க. எடுக்கும்போது அந்த மாணவனை கைது பண்ணிட்டு காவல்துறை கண்ட்ரோல்ல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து கைது பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் வந்து வெளியே வருது. உறவினர்கள் எல்லாமே சாலை மறியல் பண்றாங்க. பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. ஆனா சிறப்பான முறையில வந்து காவல்துறை செயல்பட்டு இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வண்ணத்துல வந்து சிறப்பாக கையாண்டு உரிய நீதி வழங்கியிருக்காங்க. அதாவது அந்த மாணவனை கைது பண்ணியும் உரிய முறையில குயிக்கா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இந்த விஷயம் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் உடனடியா அங்க வந்து விரைந்து வந்துடுறாங்க. மாவட்ட ஆட்சியர் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஆதி திராவிடத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர் அண்ணன் ராஜேஷ் கண்ணா அவர்களும் உடனடியாக வந்து அங்கே வந்துடுறாங்க. விரைந்து வந்து 3 பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட பெற்றோர்கிட்ட எல்லாமே விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத விரிவாக அவங்களோட அம்மாட்ட பேசுறாங்க. பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய பையனுக்கு வந்து உரிய நீதி கிடைக்கணும். அவங்க யாரெல்லாம் அந்த என் மாணவனை வந்து அடிச்சு என்னுடைய பையனை வந்து அடிச்சு கொலை பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து உடனடியாக கைது பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எல்லாமே கைது பண்ணிடுறாங்க. யாரெல்லாம் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க, ஆசிரியர்கள் என்னென்ன செஞ்சிருக்காங்க, எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து விளக்கமா எடுத்து சொல்லி அவங்ககிட்ட வந்து புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய உறவினர்களும் அவங்க சார்ந்தவங்க அவங்களோட பெற்றோர்கள் எல்லாமே அரசு தரப்புல வந்து எங்களுக்கு வந்து நீங்க வந்து நிவாரணம் கொடுக்கணும், அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா உதவிகளும் நீங்க செய்யணும்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் அமைச்சர் மற்றும் மாவட்ட எஸ்பி எல்லாமே வந்து பரிசீலனை பண்ணி உடனடியாக அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தேவையான அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்களோ எல்லாமே நிறைவேற்றிட்டு இருக்காங்க. மேலும் இதில் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, சம்பவத்துல சிறப்பா செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தை தடுத்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் யுவர் சேனல் சார்பாக நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இது போன்ற சம்பவம் வந்து தமிழகத்தில் நடைபெறாத வண்ணம் இந்த அரசும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் வந்து கண்டிப்பா வந்து இதை வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். வாங்க போவோம். பாய்.